மண்டாச்சபுரத்துல வெறும் மீன் கறி முட்டையா சாப்பிட்டு சளிக்கல உனக்கு இன்னும் கருட்டு குழம்பு வேணும் உனக்கு பண்ணி கோணா முட்டையா பண்ணிக்கிட்டு தின்றாங்க. டேய் அண்ணா டேய் என்ன ஐயோ என்ன பவனி என் குள்ளஞ்சாவடி முறுக்கு 3 கடை நட்டு 2 கடை முட்டாயி அம்மா இப்படி ஆயுது நீ வந்துக்கிறியா உன் வீட்டுல எவன் தான் செத்து போனோம். செத்துப்பானா புஷ்பா எங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறா விடுது வரைக்கும் நீ ஆளு தெரியாம போய் பார்த்துட்டு சரி சரி அது உடம்பு சரி சொன்னாங்க ஊசி கீச்சு போட்டியா சரி எப்ப போட்டுப்பா அண்ணா என்ன உங்க வீட்டுல மாந்து வரணும் மகிழ்ந்து வரணும் ரத்தின குழம்பெல்லாம் கட்டுறது என்ன காரணம்? எங்க வீட்டுல இன்னைக்கு காரியம் யார் செத்தது? சுபகாரியம் சொல்றா யார் செத்துட்டா? நீ இப்ப மொட்டையாஸ் காரியம்னு சொன்னா என்ன சொல்ல முடியும்? சுபகாரியமா? என்ன சுபகாரியம்? ஐயோ வச்சடா சுந்தரிக்கு நடான்னுங்கறாரே பச்சலா சுந்தரி இல்ல அந்த புள்ளிய நம்ம துரியோதன மாமன் லக்கல பாலனுக்கு கொடுக்குறோம். லட்சுமகுமாரனுக்கு தரீங்களா? லட்சுமபாலனுக்கு ஆமா பரியம் போட்டுட்டோம். பரியம் போட்டீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா நாங்க பரியம் போடாது பரியம் போடாது இருக்கிற வரைக்கும் அம்மா ஒரு குட்டி ஒரு ஆடு ஒரு குட்டி தான் போடுச்சு 2 குட்டி தான் போடுச்சு போடுது. பரியம் போடுறதுக்கு பிற்பாடு அவன் வந்து பரியம் போட்டு போன பிறகு காலை எப்ப எடுத்து வச்சானோ எங்க நாட்டுல அதுல இருந்து 1 குட்டி போட்ட ஆடு 2 குட்டி போடுது 2 குட்டி போட்ட ஆடு 3 குட்டி போடுதுமா. அப்படியா? அண்ணா நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு ஆடு 5 குட்டி போடுற மாதிரி வழி சொல்றேன். எப்படியே? பெரிய அண்ணன் பொண்டாட்டி நட அண்ணன் பொண்டாட்டி உங்க பொண்டாட்டி உங்க 3 பேர் பொண்டாட்டி துரியோதனை கூட்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஆடும் 5 குட்டி போடும். என்ன சொல்ற? ஆமா என்னடா என்ன கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஆடு தானே போடுச்சு ஒரு குட்டி. ஆமா துரியோதனை பரியம் போடுறதுக்கு பிறகு 2 குட்டி போடுச்சு ஒரு ஆடு போட்டா. அதனுடைய விளக்கம் உனக்கு தெரியாத பேச. துரியோதனன் தடரேக முடியாம அவன் எங்க வந்து அடி வச்சாலும் அது நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும். அதனால ஒரு குட்டி போடுறது 2 குட்டி போடுது. இப்ப வந்து 5 குட்டி போடுற மாதிரி கணக்கு பண்ணிட்டான். இது தெரியாது நீ குடும்பம் பண்ணிட்டு இது வரைக்கும் தம்பி உனக்கு சத்தியமா உனக்கு ரவா கூட பூச்சி கிடையாது. நம்ம பங்காளி அங்காளிக்கு யாருமே சொல்லாத சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் யாருக்கும் சொல்லிடாத. எப்படி இது 5 குட்டி போடும்? உன் பொண்டாட்டி பெரிய அண்ணன் பொண்டாட்டி போய் இவங்க எல்லாம் ஆறுமைக்கு போகணுமா? ஆறுமைக்கு போகணும். அந்த ஐடியா சொல்றேன்னா கரெக்டா பொண்டாட்டி பெரிய அண்ணன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி 3 பேர் பொண்டாட்டியும் அந்த துரியோதனனுக்கு கூட்டி கொடுத்தோம்னா 5 குட்டி அங்க யாரோ சொல்லிருக்காங்க. சொல்லும் பொழுதே உன் பொண்டாட்டி அனுப்பிட்டு தான் வந்தாங்க. அவன் வந்து உடனே வாந்தி எடுக்கிறா. வாந்தி எடுக்கிறா பக்கத்துல வாஞ்சார் தான் இருந்தாரு. அவன் வாந்தி எடுத்தா எனக்கு பிரச்சனையா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலதான் இருப்பான். சரி போ மச்சான். சரி இது யாரா சொல்லுது? அந்த பிள்ளை இல்ல நம்ம கூட்டி கொடுத்தோமே. யாரா? சுபத்திரியா? சுபத்திரா வந்துக்குதுடா இங்கயா? ஆமா பத்திரிக்கை தான் கொடுத்தியா? அந்த கையில பத்திரிக்கை நான் கொடுக்கல அஜாமா. அந்த கையில ஓடி எடுத்து ஏண்டா பிறந்த புள்ளைக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கல கம்பெனி. நான் தான் மறந்து தொலைச்சிட்டேன். பத்திரிக்கை அடிச்சிருந்தா தானே கொடுக்குறது. சரி டேய் அண்ணன் தூங்குறான்னா அப்படியே அனுப்பி விட்டு அப்படியே அந்த கோபத்தெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட்டு நான் ஏதாவது போட துணி கொடுத்து சமாளிக்கல போ. நான் போய் சொல்லிட்டு போறேன். நீ மேல பட்டு தூங்கு நான் போனா அதான் விடு. சின்னண்ணா
நடன என்ன பண்றாரு? அடிச்சுனா பள்ளிக்கெல்லாம் கீழே பட்டுக்கும். ஏன் 5 குட்டி போடு எங்க பொண்டாடி போற கூட்டி சொல்றீங்க. பின்ன லட்சணகுமார பொண்டாடி வேகமா போய் வாந்தி எடுத்து ஓடுறாரு. அவன வரும்போது வாசல்ல வேற சத்தம் கேட்டது. துச்சாரா அம்மா பாடு போட்டுக்கறாங்க. வயித்துல காட்டுங்க. அப்போ உன்ன நிஜமா ஆயிடுதா? ஏடா நான் அண்ணன் தூங்குறாரு. பொண்ணை பத்த தூங்குறான் பாரு அவன போய் கேளு. ஏன் போய் நான் தாக்க இருக்கறேன். பாத்தா. ஓஹோ! என்னண்ணா? கண்ணண்ணா உனக்கு மண்ணாண்டா ஏக்கமோ உனக்கு மரணமான இல்ல நிஜமா தூங்குறோம் எழுப்பிடலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்க ஒரு காலம் எழுப்ப முடியாது. அந்த தூக்கமா இருக்காது. உனக்கு பொண்ணு தான் ஏக்கமா உன்னை ஒரு ஆள் இங்க நான் பார்க்காத கல்யாணத்துல எல்லா சொந்த பந்தமும் இருக்குது. உன்னை ஒரு ஆளை பார்க்காத நான் எவ்வளவு வசனப்பட்டேன் தெரியுமா? நீ வந்தாதான் அந்த வேலை செய்ய முடியும். என்ன வேலை? கல்யாணத்துல ஒரு ஆள் இலை எடுத்து போறதுக்கு யாருமே இல்லையே. இந்த சாப்பிட்டு ஆமா சரி வந்தது வந்துட்டு இலைய எடுத்து போட்டு மீதி ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்தா சாப்பாடு கொடுக்குறேன். அந்த பையனை கொண்டு போய் கொடு. சொசைட்டி புடவை 5 புடவை அண்ணி வச்சிருக்கிறேன். உனக்கு நான் கொடுக்க சொல்லி வச்சிருக்கிறேன். கேட்டுக்கமா அம்மா பொண்ணு பொண்ணா கேட்டுங்க. சொசைட்டி புடவை 5 புடவை தான் எனக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போய் கட்டிக்க. எண்ணெய் ஒரு 100 கிராம் இருக்குது. அதையும் எடுத்து கொண்டு போய் தடவு. 100 கிராம் எல்லாம் நல்லா இருங்க. பொதுவா பிறந்த பிள்ளைங்க போது நம்ம குறை சொல்லக்கூடாது. நாளைக்கு நல்லா இருக்க. நீ சொல்ற அளவுக்கு அம்மா காரி முடிஞ்சு போய் அம்மா இல்லாத மக்களுக்கு கடைய முடியாது. அந்த பாத்திரம் எல்லாம் போய் கழுவு. பாவம் அண்ணி கழுவிட்டு ஒரு ஆளு பாத்திரம் கழுவிட்டு இருக்கட்டும். நான் இங்க எதுக்கு வந்தேன்? நீ எதுக்கு வந்த தெரியாது அவனுக்கு? தெரியல. அண்ணா தண்ணீர் பாலம் போலே என் தமையனை உன் பாலம் போட்டு தண்ணீர் பாலம் போலே தமையனே உன் பாலம் போட்டு அண்ணா மண்ணிலே உன்னை போலே அண்ணா அண்ணா மண்ணிலே உன்னை போலே எனக்கு வஞ்சகம் செய்வார் உண்டோ? மண்ணிலே உன்னை போல வஞ்சகம் செய்வார் உண்டோ? கண்ணிலா மகர் மைந்தனுக்கு உன் கண்ணியை தருவதாக பொன்னிற்கோ பரியும் பெற்று அண்ணா இஷ்டம் எங்கள் மீது இல்லையா? என் மகனுக்கு அந்தகன் பேரனுக்கு நீ பறி போட்டிருக்க இது நியாயமா?
பல்லுக்குள்ள பூரா கொட்டிக்க. யாரு தராதரம் இல்லாத யாரு என்னுடைய தகுதி என்ன உன் தகுதி என்ன காட்டுல இருக்கிறீங்க ஐவராஜாக்களும் கூத்து நெல்லு குத்திட்டு இருக்கிற என் பொண்ணு வந்து உனக்கு மாத்தேக்கிறேன். என் பொண்ணு வந்து உனக்கு மாத்து உனக்கா போடணும். என் பொண்ணு எப்பேற்பட்ட பெரிய இடத்துல நான் கொடுக்க போறேன். தலை காஞ்ச நாய கட்டுறதுக்கு ஆடை இல்லாத நாய மொட்டை நாய சொல்றேன் பாரு. முருகா என்ன முருகா மொட்டை நாய் ஒண்ணு இல்லாத நாய். ஆமா இந்த நாய் வந்து பொண்ணு கேட்டு நான் பொண்ணு கொடுத்துருவேன். எந்த விதம் வந்து பேசுறேன். என்ன எனக்கு இல்ல நான் ஏற்கனவே அந்த கம்யூனிட்டி பசங்களுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட்டு நான் தவிர்க்கிறது உனக்கு தெரியாதா? அது யாரு? உந்த நைவேஜயனுக்கு நான் தந்து தவிர்த்து வாழ அன்னையே பாரம்பத்துல துரியோதனன் வந்து பரியம் போட்டான். நான் அவனுக்கு விட்டுட்டு உன்னை என்னைக்கு நான் அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் என் காலில் வந்து அழுத. துரியோதனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னா அர்ஜுனன் தான் கல்யாணம் பண்ணுவேன் செத்துருவான்னு சொன்னேன். ஒரே ஒரு பிள்ளைய ஒரே ஒரு தங்கச்சின்னு ஆசைப்பட்டு உண்மைதான் அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி என்னைக்கு நான் கொடுத்தனோ அன்னையில இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட நான் கண்ணீர் வடிக்காத நாளே இல்ல தெரியுமா? எங்க வீட்டுக்காரங்க கட்டி கொடுத்தா அப்ப பின்ன என்ன பின்ன ஒரு பிறந்த பொண்ணு இப்படி எல்லாம் போய் கஷ்டப்படுது நம்மளுடைய மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும். ஆனா உன் வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்றிய. என் பொண்ணு அடுத்த வீட்டுல போனாவது நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற நல்ல மனம் உள்ளா இருந்தா உனக்கு நல்ல மனமே இல்ல. நம்ம அண்ணன் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது நீ தான் நினைக்கணும். நீ வந்து கேட்கறிய ஏற்கனவே காலத்துல அந்த துரியோதனுக்கு பரிவு போட்டு உன்னை நான் அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுங்க. ஆனா இருமாய் போடுனா கெட்டவர் உலகி இல்லையா மீண்டும் நாட்டுக்கு வருவாங்க நாட்டு ஆளுவோம். ஆனா உனக்கு நீங்க நாடாளுங்க காடாளுங்க பரியம் போட்டதுதான் கல்யாணம் தான் பொண்ணு வந்து அவனுக்கு தான். எவனுக்கு ஏமானுக்கா அது ஏமாவனுக்கா துரியோதன மகள் லக்கணகுமாரனுக்கு நீங்க மாலை பேசினா தொட போயிட்டு அடிப்பேன். இது என்னால குற்றமல்ல என்னிட தங்கா கேளும் என்ன குற்றம் இல்லை என்னிட தங்கா கேளும் அம்மா உன்னாலே குற்றம் அம்மா நான் உரைப்பேனே நன்மை துண்மை என் வீட்டுல பொண்ணு இருக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரியல வயசுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு மஞ்சள் தண்ணி சுத்தினதும் உனக்கு தெரியும். ஏன் நீ முன்னால வந்து கேட்டுக்க வேண்டித்தானே என் பையனுக்கு பொண்ணு கேட்க வேண்டித்தானே? நானா வந்து ஏறி விழுந்துட்டு என் பொண்ணை கட்டி நானா வந்து விழுவேன். இதா தண்ணி அது அடிச்சுன்னு போகும்போது தண்ணி தானே அப்படி எல்லாம் பொண்ணுன்னு ஒண்ணு இருந்தா எவன் வேணாலும் கேட்பான். நான் கும்ப கொடுத்துட்டேன். நீ ஏதோ நீ வேற பெரிய வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்றன்னு நான் நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். நீ முன்னாலே வந்து கேட்டால் அவன் துரியோதனுக்கு முன்னாடி நீ வந்து கேட்டிருந்தா அவன் முன்னாலே வந்து கேட்டால் நான் மொழிவேனா இல்லை என்று நீ முன்னால கேட்டிருந்தா பொண்ணு உனக்கு தராத கைது நான் வேற யாருக்கு தரப்போம்? 10 பேர் அறிய நான் பரியம் போட்டுட்டேன். 10 பேர் என் மூஞ்சில காரி துப்புறா நான் என்ன பண்ணுவேன்? பரியம் போட்டது மீறி நான் என்னால ஒண்ணு செய்ய முடியாது. முன்னால வந்து கேட்டால் மொழி வேணா இல்லை என்று பின்னால அறிய போறாய். நல்லது கெட்டது என்னங்கிறது நாளைக்கு தெரியும். சொச்சு வச்சு பேசுறா பாருங்க. பின்னால அறிய போறாய். அவன் பேசாமல்